சற்று முன் வெளியானது டாஸ்மாக் வீடியோ. ஆன்லைன் விற்பனையால் அல்லாடும் குடிகார கூட்டங்கள், தாவேக ரீல்ஸை நம்பி ஏமாந்த குடிமகன்கள், வாய்ஸ் அவடால் விட்ட ஆதவர்ஜுனா, லாட்டரி மாமனாரை லாரியில் ஏற்றிய சம்பவம், வம்பில் சிக்கிய காங்கிரஸ், 20 நாளில் வெட்டி கடத்தப்பட்ட 500 சந்தன மரங்கள், எங்கே சென்றார் ஊழலை ஒழிக்க வந்த தளபதி, ஜனநாயகன் படபாணியில் கொலை, கொடூரமாக ரத்தத்தை சுவைத்த சைக்கோக்கள், 3 நாளில் 9 கொலைகள். இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்குது. ஒரு டாஸ்மாக் கடையில் போயிட்டு, ஏங்க எங்கள் சிஎம் சார் வந்து டாஸ்மாக் ஆன்லைனில் வாங்கலான்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டாங்களே, அப்போ அதனால் நாங்கள் ஆன்லைனில் வாங்குகிறோம், ஆனால் ஆன்லைனில் நீங்கள் சரக்கு தரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கோளாறு. அதாவது சமீபத்தில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தில் தாவேகா ஒரு புது வகையான, அதாவது மதுவை ஒழிக்க வந்த, போதையை ஒழிக்க வந்த தாவேகா ஒரு புது வகையான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. தாவேகா வச்சியில் வந்து டாஸ்மாக் இனி ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கூத்து. அந்த ஆன்லைனில் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அந்த அதுக்கான வெப்சைட் உள்ளே போகணுமா, அந்த வெப்சைட்டில் போய் நம்ம எந்த ஏரியான்னு லொக்கேஷன் கொடுக்கணுமா, இந்த லொக்கேஷனில் எத்தனை சாராய கடை இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்த்துக்கிறணுமா, அதில் நமக்கு வேண்டிய சாராய கடையை செலக்ட் பண்ணிக்கணுமா, அந்த சாராய கடையை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கடையில் என்னென்ன சரக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு காட்டுமா, அந்த லிஸ்ட்டை பார்த்து எனக்கு இந்த சரக்குல இத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணோன்னே இவர் பேமெண்ட் பண்ணணுமா, பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னே இவருக்கு ஒரு கியூஆர் கோடு வருமா, இந்த கியூஆர் கோடை தானே வீட்டுக்கு சரக்கு வந்துடுமா, அதெல்லாம் வராது, இந்த கியூஆர் கோடை நீ எடுத்துகிட்டு கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. ஏன்டா கடையில் அவ்வளோ அடிச்சுக்கிட்டு கூட்டம் அல்லாடுறாங்க, அதுவும் குறிப்பாக நைட்டு 10 மணிக்கு கடையை மூடுற டைமுக்கு போனால் அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்குது, ஏதோ ஆன்லைன் சொல்கிறீங்களே ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி குடிகாரங்களாம் தேடக்கூடிய நேரத்தில் எல்லாம் வந்துருச்சு, கியூஆர் கோடெல்லாம் வந்துருச்சு, இதை போய் நீ அந்த கூட்டத்தில் நின்று தான் போய் வாங்கிக்கணும் அப்படின்னோடனே இப்போ இருக்கக்கூடிய குடிகார கபோதிகள்லாம் கண்ணாப்பின்னு கதறி போய் கிடக்குறாங்க. ஆன்லைனில் வாங்கிட்டு திரும்பவும் போய் அந்த கூட்டத்தில் தான் நிற்கணுமா, சரி அந்த குடிக்கிறதுக்காக வேறு வழி இல்லை, குடிகாரனா இப்போ திரும்பவும் கூட்டத்தில் போய் நிற்குது. அந்த கூட்டத்தில் போய் நின்று போய் வரிசையில் போயிட்டு, சார் நான் ஆன்லைனில் பே பண்ணிட்டேன் எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ போய் அதை கியூஆர் கொடுத்தோன்னு உடனே கிடச்சிடாது. இப்போ கடைக்காரருக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்கும், வாங்குறதுக்கு எப்படி ஒரு ஆப்போ கடைக்காரங்களுக்கு ஒரு ஆப்பு. இப்போ டாஸ்மாக் கடையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் என்ன செய்வாங்க, அவங்க ஆப்பில் போய் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி 2-3 கேட்டகரி உள்ளே போயிட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த இவர் வாங்கினவரோட கியூஆர் கூட இவங்க ஸ்கேன் பண்ணுவாங்களாம். ஸ்கேன் பண்ணோன்னா உண்மையிலே இவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த சரக்குலேருந்து ஒன்று எடுத்து இவர் கொடுப்பாங்களாம். இதுதான் இந்த விற்பனையுடைய ஒட்டுமொத்த நோக்கம். இது மூலிமா தமிழ்நாட்டை இன்னும் அங்கே கொண்டு போயிட போகிறோம், இங்கே கொண்டு போயிடும், மது இல்லா தமிழகத்தை உருவாக்க போகிறோம். அதாவது நீ காசு கொடுத்து டாஸ்மாகில் போய் வாங்க வேணாம், நீ ஆன்லைனில் மறைமுகமாக கொடுத்துரு, நாங்கள் மதுவை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சூப்பர் திட்டம் போட்டாங்க இல்லையா. அந்த திட்டத்தின் அடிப்படையில் செய்தியில் டிவி சேனலில் போடுறாங்க, மது பிரியர்கள் வாங்கி ஏமாந்து விட்டார்கள். மது பிரியர்களாம், குடிகார நாய், அது குடிகார கபோதி. அவன் போய் கேட்டிருக்கிறான், போய் அங்கே போய் ஸ்கேன் பண்ணால் வரமாட்டேங்குது. இல்லைங்க எங்களுக்கு ஸ்கேன் பண்ண தான் சொன்னாங்க, ஸ்கேன் வரலன்னா நான் எப்படி கொடுக்க முடியும், நீ பணம் கட்டினே வாங்கலைன்னு எனக்கு எப்படி தெரியும், ஸ்கேன் பண்ணால் வரல. இது சம்பவம் நடந்து அரக்கோணம் பகுதியில் இந்த மாதிரி நான் ஆன்லைனில் பணம் கொடுத்த பல பேருக்கு அவங்க ஸ்கேன் பண்ணும்போது வரல. அப்புறம் இவங்க கேட்டால் எனக்கு பணம் போயிடுச்சுங்கிறாங்க, அவங்க கேட்டால் எங்களுக்கு கியூஆர் காட்டலைங்கிறாங்க. அப்போ இது நடந்த இது விஷயத்தில் அரக்கோணம் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யார், இந்த மது பிரியர்கள் குடிகார கபோதிங்க போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஆன்லைனில் போய் வாங்கிட்டோம், போய் அங்கே போய் கேட்டால் தரமாட்டுறாங்க அப்படின்ட்டோன்னே அதுக்கடுத்து போலீஸ் என்னன்னா, நாங்கள் புகாரை தான் ஏற்க முடியுமே தவிர நடவடிக்கைலாம் நாங்கள் எடுக்க முடியாது ராஜா அப்படின்னு போலீஸை கை வரிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வாங்கி நான் அங்கே போய் அவன்கிட்ட போய் காசு வாங்கி ஒன்றைலாம் கொடுக்க முடியாது, நீ புகார் கொடு, புகாரை வாங்கிக்கிறேன், அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும், அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த ஆன்லைன் மது விற்பனை இந்த லட்சணத்தில் இவங்களோட ஏதாவது ஒரு உருப்படி. கரூரில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் அரசு வேலை தரணும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை அறிவிச்சாங்க. இங்கே எத்தனையோ பேர் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்காம இவங்களுடைய கட்சி கூட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் அரசு வேலை கொடுத்தாங்க. நீதிமன்றம் மண்டலையை கூட்டி அது பிடுங்கிருச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, ஒரு ஜோசியக்காரரை கொண்டு போய் அரசு பதவியில் உட்கார வைக்கிறீங்க, அப்புறம் எதிர்ப்பு வருது. இப்படி ஏதாவது செஞ்ச ஒன்று உருப்படி இருக்கா, ஏதாவது ஒரு திட்டம் உருப்படியான திட்டம் சொல்லுங்கள். அப்போ கரண்ட் யூனிட்டுக்கு 200 யூனிட் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம்னாங்க, அதுலேயும் இப்போ 500 கிலோ யூஸ் பண்ணாதான்னாங்க. ஆனால் அதுலேயும் பார்த்தோம்னா இன்றைக்கி கரண்ட் பில் வான அளவுக்கு உயர்ந்து போச்சு. இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு கரண்ட் பில் உயர்ந்து போய் கிடக்குது. அப்போ ஒரு திட்டம் கூட உருப்படியான செயல் திட்டம் இவங்க கொண்டு வரல. இன்றைக்கி ஆன்லைன் டாஸ்மாக்னு சொன்னாங்க, அதுலேயும் பல குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இப்போ ஏற்பட்ட பிரச்சனை. ஏன்னா இந்த டாஸ்மாக் விஷயத்தில் ஆட்சிக்கு வந்தோன்னே 717 கடைகளை மூடிட்டோம் அப்படின்னாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு உருப்படி இல்லை. நேற்று முந்தானத்து வீடியோவில் கூட அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த 717 கடைகளை மூடியில்லை.
சரி, அந்த மூடினதான் எங்கெல்லாம் சில கடைகள் சொல்லப்பட்டதோ அந்த கடையில் 3 நாள் 10 நாளில் திரும்ப அந்த கடை திறக்கப்பட்டது. சரி, சில 1-2 கடைகள் மூடப்பட்டது. அந்த கடைகளை பார்த்தோம்னா அந்த இடத்துல இப்போ தனியார் பார் ஓப்பன் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் பார் மூடப்பட்டு தனியார் பார், மணமகிழ் மன்றம் அப்படின்ற பேரில் தனியார் பார்கள் அந்த இடத்துல ஓப்பன் செய்யக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட நிலைமைகள் நடந்துட்டு இருக்கு. சரி, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பண்ணாரு. இன்னைக்கு இன்னொரு வீடியோ பெரிய அளவில் வைரல். பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ ஆதாரத்தோட காட்டுறாரு. இங்கே பாருங்க, எம்ஆர்பி 290 எம்ஆர்பி போட்டிருக்குது, ஆனால் என் கையில் 310 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இடத்துல போய் இப்போ காட்டக்கூடிய ஒரு வீடியோ சேலம் பகுதியில் பெரிய அளவில் இந்த வீடியோ வைரலாக மாறி இருக்குது. இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. நான் ஊழலை ஒழிக்க வந்தவன், லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்கினவிட விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களே விட மாட்டேன் சொல்லி பில்டப் கொடுத்தீங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் 2 மடங்காக எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்களால எதுவுமே செய்ய முடியல, வெறும் பில்டப் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இந்த பில்டப்பை நேற்று உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற கிளை நேற்று இந்த பில்டப்பை கிழிச்சு தொங்க விட்டுருக்கு. நீதிபதி புகழேந்தி அவர்கள்ட்ட ஒரு கேஸ் ஒன்று வருது. ஆக்சுவலாக இந்த கேஸ் என்னன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தொண்டி பேரூராட்சி. இந்த தொண்டி பேரூராட்சியில் வந்து ஒரு புகார் ஒன்று வருது. அங்கே பேரூராட்சி தலைவி, பேரூராட்சியில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் வந்து அவங்க அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்திட்டாங்க அல்லது அதில் ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றம் வரைக்கும் அந்த கேஸ் போச்சு. அப்போ இது என்ன நடந்துச்சு, உண்மைதானா, உண்மையான ஊழல் நடந்திருக்கா, மோசடி நடந்திருக்கான்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட பகுதியை சேர்ந்தவங்க ஆர்டிஐயில் மனு எழுதி கேட்குறாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் அதில் போய் இதை மனு எழுதி கேட்கும்போது ஆமாம் இதில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆர்டிஐ ஊர்ஜிதப்படுத்திருச்சு. அப்போ அந்த அடிப்படையில் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் கலந்தர் அவங்களுடைய பேர், அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போய் இந்த மாதிரி ஆர்டிஐயும் சொல்லிருச்சு, இந்த மாதிரி என்ன இவ்வளோ பெரிய மோசடிகள் நடந்திருக்கு, ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தோன்னே இந்த வழக்கை நீதிபதி புகழேந்தி அவர்கள் இந்த கையில் எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையை கடுமையான முறையில் கண்டிக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய எஸ்பியை கடுமையான முறையில் கண்டித்து, வெறும் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கொடுத்தா போதாது, வெறும் மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த வேலைகள்லாம் செய்யாதீங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கடுமையான வார்த்தையை கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் தாவேகா சார்பில் ஒரு விளம்பரம், யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சொன்னாலே போதும், உடனடியாக நாங்கள் லஞ்சத்தை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் ஒன்று கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொய் செய்தி பரப்புனாங்க, யாராவது லஞ்சம் வாங்கினதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு 1 லட்சம் அப்படின்னாங்க. அப்புறம் அது பொய் செய்தி, அப்படிலாம் கவர்மெண்ட் சார்பில் வந்து சொல்லலைன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பினாலே போதும், லஞ்சத்தை நாங்கள் ஒழிச்சு முடிச்சிருவோம் அப்படின்னாங்க. ஆனால் ஏதோ ஒழிச்ச பாடல. இன்னைக்கு நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுது, இந்த தொண்டி பகுதியில் நடந்திருக்கக்கூடிய இந்த கேஸுங்கிறது இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ். அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிமன்றம் சொல்லுது ஆர்டிஐலே இந்த தகவல் வந்துருச்சு, லஞ்சம் வாங்கப்பட்டது, ஊழல் செய்யப்பட்டது ஊர்ஜிதமாயிருச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக போய் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டுருச்சு. அப்போ நீதிமன்றம் இன்னைக்கு என்ன கேட்குறாங்கன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் உத்தரவிட்டு நாங்கள் உத்தரவிட்டு கூட நீங்கள் அந்த லஞ்சத்தில் நடவடிக்கை எடுக்கல, பொதுமக்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்தா நீங்கள் நடவடிக்கை எடுத்துருவீங்களோ, யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க, நீங்கள் மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் நம்பரை வச்சு மக்களை ஏமாற்றாதீங்க, வெறும் பில்டப் காட்டாதீங்க அப்படிங்கிறத நேற்று மீண்டும் ஒரு முறை நீதிமன்றம் மண்டையில் கொட்டியிருக்கு. ஏன்னா இந்த பில்டப் அந்த சினிமாவை கவர்ச்சி, சினிமாவில் எந்த சீனை பார்த்தா கை தட்டுவான், எந்த சீனை பார்த்தா அழுவான், அந்த டாக்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதால அதை வச்சு ஒரு வித்தை காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சினிமா கவர்ச்சியால் வந்தது கடைசியில் சீரியல்களில் தான் போய் முடியும். இப்போ கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் பகுதியில் ஒரு 3 பேர் குடிகார கபோதிங்க, அவங்க என்ன செஞ்சுருக்கிறானுங்க, குடிச்சிக்கிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து குடிச்சிக்கிட்டு அதுக்கடுத்து குடி போதையிலே அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டுருச்சு. அந்த சண்டையில் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு பகுதியில் சண்டை ஏற்படும் போது அதில் அந்த பகுதியை சேர்ந்த கட்டட தொழிலாளியாக இருக்கக்கூடிய அஸ்வின், அவனை இவங்க கூட குடிச்சவனோட வயசை பாருங்கள், ஒருத்தனுக்கு சேகர்ன்றவனுக்கு 16 வயசு, மாதேஷ்ங்கிறவனுக்கு 22 வயசு. இப்போ இவங்களுக்குள்ள சண்டை ஏற்படும் போது அந்த 16 வயசு இருக்கக்கூடிய சேகர் அஸ்வினை ஒரு சுத்தியால் எடுத்து அடிச்சிடறான். இவங்களுக்குள்ள குடிபோதையில் சண்டை ஏற்பட்டு சுத்தியால் மண்டையில் அடிச்சிடறான், அவன் அங்கே சுருண்டு விழுந்துடுறான். ஆனால் இன்னும் உயிர் இழுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் விடலை, அந்த குடிபோதை தலைக்கேறி போய் அவனை கையில் கிடைக்கக்கூடிய கத்தி அந்த சுத்தியில் வச்சு கண்ணா பின்னான்னு போட்டு அடித்து கண்ணா பின்னான்னு சதைச்சி வெட்டி முடிச்சுட்டு இது அவங்களே ரீல்ஸ் எடுக்கிறானுங்க. ஏன்னா இப்போ இந்த ரீல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, தாவே காட்சி வந்த பிறகு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுது. அப்போ இவங்களும் அந்த ரீல்ஸ் எடுத்துட்டு ஜனநாயகன் பட பாணியில் செய்கிறானுங்க. ஜனநாயகன் படத்தில் விஜய் வந்து வில்லனுங்களை அடித்து முடிச்சுட்டு அந்த பெரிய ஒரு கோடாரி மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஆயுதம், அதை எடுத்து அப்படி நாக்கில் நக்கி அப்படி ஸ்டைல் காட்டுவார். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படம் பேர். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகம். ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் நடிக்கக்கூடிய காட்சி என்ன, ஆயுதத்தை எடுத்து நாக்கில் நக்கக்கூடிய காட்சி, வில்லனை பார்த்து அந்த மௌனே அப்படின்னு சொல்லி திட்டக்கூடிய காட்சியை ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் எப்படியாப்பட்ட காட்சியில் நடிச்சார்னா அந்த படத்தை பார்க்கக்கூடிய சாதாரண ரசிகர்கள் அதை எப்படி எடுப்பான்?
அவன் சினிமாவில் தானே உனக்கு உதாரணமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான், சினிமாவில் தானே அவனை வாழ்வியை வழிகாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், குடிபோதையில் சண்டை போடும்போது அவனை அடித்து கொன்னுட்டு ஜனநாயகன் படத்தில் இவர் எப்படி அந்த ஆயுதத்தை எடுத்து நாக்கில் நக்குவாரோ அந்த மாதிரி அவனை வெட்டி சாவடிச்சு அந்த ரத்தம் இருக்கக்கூடிய கத்தி இருக்குல்ல, அந்த கத்தி அதே மாதிரி நாக்கால நக்கி இவர் ரீல்ஸ் எடுத்து போடுறது. ரீல்ஸ் எடுத்து அந்த சடலத்து மேலே ஏறி டான்ஸ் ஆடிட்டு திரும்ப அந்த ரத்தத்தை நாக்கால நக்கி, அந்த வீடியோ நம்மளால இப்போ காட்ட முடியாது. அந்த வீடியோவை காட்டினோம்னா யூடியூப்லேருந்து இந்த வீடியோவே தூக்கப்படும். அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஒரு சைக்கோத்தனமாக ஒரு சினிமாவை பார்த்து எப்படிலாம் சீரழிஞ்சு போகிறாங்கன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். கொண்டு முடிச்சு அப்புறம் அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க புகார் கொடுத்து அவங்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்துருக்குது. இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு சமூகத்தை இன்னைக்கு நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த சம்பவங்கள் மூலிமா நடக்குது. ஆனால் இது எதையுமே தெரியாத மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இது மாதிரிலாம் ஒரு பொறுப்பில் இருக்கவங்க நீங்கள் இப்படிலாம் சினிமா நடிச்சா அதை பார்க்குறவன் என்னங்க ஆவா, வெறும் டாஸ்மாகில் இப்படி ஆன்லைன்னீங்களே, அதில் இன்னைக்கு சரியான முறையில் நடக்கலையே, பல குளறுபடிகள் நடக்குது, பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறீங்களே அப்படி சொல்லி கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் மாதிரியான கட்சிகள் கேள்வி கேட்காம இன்னைக்கு கூட்டணி சோஃபாவில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அதில் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, நேற்று டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக ஒரு கூட்டம், காவிரி சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட சொன்னால் அனைத்து கட்சி எம்பிகளோட கூட்டம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அந்த கூட்டத்துக்கு திமுக வரல, பார்த்தீங்களா திமுக எம்பிகள் வரல, பார்த்தீங்களா கனிமொழி வரல, பார்த்தீங்களான்னு சொல்லி ஒரு நாடகம் விடாடுறாங்க. முதல்ல அந்த கூட்டத்தை நீங்கள் கூட்டினீங்க இல்லையா, அந்த கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பே முறைகேடான அழைப்பு. அவ்வளோ அது அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு தவறான ஒரு அழைப்பு. என்னன்னா, ஒரு நாடாளுமன்றத்தில் போய் நம்ம எம்பிகள் அங்கே போய் பேசணுமா, அதனால எம்பிகளுக்கு மட்டும் அழைப்பு கொடுப்பாங்க. இது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் ஒரு எம்பியை கூப்பிடுறதா இருந்தால் கூட அந்த கட்சி தலைமையை தான் கூப்பிடணும். ஏன்னா அந்த கட்சி தலைமை அந்த கட்சிக்கு விழுந்த ஓட்டால் தான் இவர் எம்பியா மாதிரி இருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு டீலிமிட்டேஷனோ எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு மசோதாவாக இருக்கட்டும், இந்த கட்சி கொறடா என்ன முடிவு எடுக்குதோ அதன் அடிப்படையில் தான் அந்த எம்பி அங்கே போய் ஓட்டு போட போறாரு. இந்த கட்சி கொறடா என்ன முடிவு எடுக்குதோ என்ன சொல்லுதோ அதைப்படி தான் ஒரு எம்எல்ஏ இங்கே வந்து ஓட்டு போட போறாரு. அப்போ கட்சியோட முடிவை மீறி அங்கே போய் எம்பி ஓட்டு போட்டாருன்னா கொறடா இங்கே போய் கம்ப்ளைண்ட் கூட்டி அவரோட எம்பி பதவியை தகுதி நீக்கம் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி தானே முடிவு எடுக்கணும். அப்போ அந்த கட்சி தலைமை தானே நீங்கள் கூப்பிடணும். கட்சி தலைமைக்கு கூப்பிடாம அந்த தனிப்பட்ட முறையில் எம்பிக்கு மட்டும் நீங்கள் அழைப்பு கொடுக்கறது, அப்போது உங்களுக்கு இந்த கடைசி வரைக்கும் நேர்மையான அரசியல் செய்ய தெரியாது. இந்த குதிரை பேரத்தில் குதிரையில் டிராவல் பண்ணி அது மாதிரியான ஒரு அரசியல், ஒரு முறை இல்லாத ஒரு அரசியலை செஞ்சதால தான் நேற்று திமுக, அதிமுக, பாமக, மக்கள் நீதி மையம் பல கட்சிகள் இந்த கூட்டத்தை நேற்று தவிர்த்துருக்குறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு வந்தவங்களாம் நாங்கள் டீலிமிட்டேஷனை இது பண்ணிட்டோம், திமுக அதில் கலந்துருக்கணும் அப்படி இப்படி சொல்லி விஷயத்த சொல்கிறாங்க. திமுக அன்னைக்கு என்ன ஸ்டாண்டில் இருந்தாங்களோ அந்த ஸ்டாண்டில் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா தான் இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக பில்டப் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கினீங்களே, சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா பேசின வீடியோ இன்னைக்கு வரைக்கும் வைரலாக சுற்றிட்டு கிடக்குது. நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கினீங்களே, 900 கோடி ரூபா நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கினீங்களே அப்படின்னும் போது அப்போ தான் உதயநிதி எந்திரிச்சு கேட்டார், அந்த பார்ட்டி ஃபண்டு கொடுத்தார்ல உங்கள் மாமனார் தான்ப்பா கொடுத்தாரு, உங்கள் மாமனார்கிட்ட போய் கேளுப்போ அப்படின்னு. மாமனார் கொடுத்ததை எதுக்கு வாங்கினார் உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க அப்படி சொல்லி அவர் மாமனார்னு சொல்ல இவர் அப்பான்னு சொல்ல. இந்த வீடியோ இன்னைக்கு வெளியில் எப்படி புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சுன்னா, திமுக வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்க, அவங்க கையில் வந்து கோடி கோடியாக பணம் வாங்கிட்டாங்க, லஞ்சம் ஊழல் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேசு பொருள் பெரிய அளவில் ஏற்படுது. இந்த சர்ச்சைக்கு மத்தியில் பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அந்த இடத்துல எழுந்திரிச்சு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஆனால் அந்த விளக்கம் சரியான முறையில் மக்கள்கிட்ட போய் சேரலை. ஏன்னா இவங்க சத்தம் போட்டு பேசும்போது பன்னீர்செல்வம் ரொம்ப மென்மையாக பேசுவார், அது வெளியில் போய் சேரலை. பன்னீர்செல்வம் ரொம்ப நியாயமாக அந்த இடத்துல சொன்னார், ஏங்க அமைச்சர் வந்து தப்பாக பேசக்கூடாது, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தப்பாக பேசக்கூடாது, அவர் ஏதோ ஊழல் ஏதோ முறைகேடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே அந்த லாட்ரி கம்பெனி கொடுத்தது ஒரு பார்ட்டி ஃபண்டு கிடையாது, அது தேர்தல் பத்திரம், எலக்ட்ரல் பாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரம் கொடுத்தாரு. இது ஏதோ ஒரு திமுகவுக்கு மட்டும் கொடுக்கல, பாரதிய ஜனதா கொடுத்துருக்கிறாரு, காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கிறாரு, அதிமுகவுக்கு கொடுத்துருக்காரு, எல்லா கட்சிக்கும் தானே கொடுத்துருக்காருன்னா உடனே காங்கிரஸ் கட்சி சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி டான்ஸ் ஆடினாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குமே அந்த மார்ட்டினுடைய லாட்ரி கம்பெனி சார்பில் வந்து பெரிய அளவிலான நிதி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ஏதோ மறைச்சி இந்தா உனக்கு தெரியாமல் யாருக்கு தெரியாமல் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கல. எலக்ட்ரல் பாண்டு தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது பாஜக 2017 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா அதிக அளவில் நன்கொடை வாங்கப்பட்ட ஒரு கட்சி பாஜக தான். 6060 கோடி ரூபாய் பாஜக தேர்தல் பத்திரம் மூலயமா நன்கொடை வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 2வது இடத்துல மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ், அவங்க 1609 கோடி ரூபா, அவங்க 6000 இவங்க 1600. 3வது இடத்துல காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க, அதான் பன்னீர்செல்வம் காங்கிரஸும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாரு. காங்கிரஸ் 1421 கோடி ரூபா காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. திமுக அந்த லிஸ்ட்ல அப்படி ஒரு மாநில கட்சிகள் எடுக்கும்போது திமுக எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா 639 கோடி ரூபா திமுக வாங்கியிருக்காங்க. இப்படி எல்லா கட்சிகளுமே அது வாங்குறது தான். இது ஒன்றும் சட்டத்துக்கு புறம்பாவோ முறைகேடாவோ வாங்கப்பட்டதில்லை.
அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இப்போ சமீபத்தில் 2024 பிப்ரவரி மாதம் அதை அந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து செஞ்சுட்டாங்க. ஏன்னா பாஜக அந்த சட்டத்தில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, அதை தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ மூலிமா ஒருத்தர் தகவல் கேட்டு இந்த கட்சிக்கு எவ்வளோ தேர்தல் நிதி வந்திருக்குன்னா 6000 கோடி இருக்கும், அந்த 6000 கோடியில் யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எதையுமே நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக பேசுவோம்னு சொல்லுவாங்களா பாஜக. அந்த பாஜக அதை என்ன செஞ்சாங்க, யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகம் வச்சுருந்தாங்க. அப்போ இது நீதிமன்றத்தில் பெரிய அளவில் போராட்டம் நடந்து அன்னைக்கு இருந்த நீதிபதி சந்திரசூட் தான் அந்த சட்டத்தை ரத்து செஞ்சுட்டு இது தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு எதிராக இருக்குது, அரசியலமைப்பு சாசனத்துக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை ரத்து செஞ்சு வச்சிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே யாருமே முறை தவறி வாங்கல. எஸ்பிஐ பேங்க்ல போய் பணம் கொடுப்பாங்க, அந்த பணம் கொடுக்கப்பட்ட ரசீதை கொண்டு போய் அந்த கட்சியில் கொடுப்பாங்க. அந்த சம்பந்தப்பட்ட கட்சி எந்த கட்சிக்கு கொடுக்கப்படுதோ அந்த கட்சி அதை திரும்ப போய் பேங்க்ல கொடுத்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல அவங்க டிரான்ஸ்ஃபர், எல்லாமே அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான், அக்கௌண்ட்ல வாங்கிக்கிறணும். இதை எண்ணி 15 நாளைக்குள்ள இவங்க போய் பேங்க்ல கொடுத்து அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலனா அந்த பணம் பிரதமருடைய நிவாரண நிதிக்கு போயிடும். கண்ணை மூடிட்டு அப்படியே பிரதமருடைய நிவாரண நிதிக்கு போயிடும். இப்படி எல்லாமே ஓப்பன் டிரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஏதோ பெரிய ஊழல் நடந்த மாதிரியும் பெரிய முறைகேடுகள் நடந்த மாதிரியும் இப்பேற்பட்ட வேலைகள் சொல்றாரு. அதுல நடுவில் ஆதவர்ஜுனா ஒரு டைலாக் ஒன்று சொன்னாரு, இந்த மாதிரி நான் எந்த தொழிலும் செய்யலங்கிறாரு. அப்ப எந்த தொழிலும் செய்யாத ஆதவர்ஜுனாவுக்கு எங்க இருந்து 600 கோடி ரூபாய் பணம் வந்துச்சு? ஆதவர்ஜுனா தேர்தலில் நிற்கும் போது அவர் தன்னுடைய சொத்து, அசையும் சொத்து, அசையாத சொத்து, பணம் எல்லாத்தையும் அவர் குறிப்பிட்ட நேரத்தில் 535 கோடியிலிருந்து 600 கோடி ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட அவருடைய கணக்கு காட்டுறாரு. அப்போ எந்த தொழிலும் செய்யாத ஆதவர்ஜுனாவுக்கு எப்படி இந்த 600 கோடி ரூபா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு சமூகத்தில் பெரிய அளவில் ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. ஆதவர்ஜுனோட மச்சான் பேசக்கூடிய வீடியோ இன்னைக்கு பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்கு. இவர் ஒரு பொண்ணை, எங்கள் வீட்டு பொண்ணை கட்டிட்டு வந்தாரு, எங்கள் அப்பா எங்களுக்குள்ள சண்டையை உண்டாக்கிட்டாரு, எங்களுடைய காசை அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி பெரிய அளவிலான அவர் மேலே அவரோட மச்சானிக்கு புகார் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒட்டு மொத்தத்தில் ஆதவர்ஜுனா ஏதோ திமுக ஊழல் செஞ்ச மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அது ஊழல் இல்லை ராஜா, அது முறைப்படி சட்டப்படி வாங்கப்பட்ட பணம். பாஜக வாங்கியிருக்கிறாங்க, காங்கிரஸ் வாங்கியிருக்கிறாங்க, திமுக எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இப்போ இது மூலியமா காங்கிரஸை தான் இங்கே கேவலப்படுத்திருக்காரு. அப்போ திமுக நீ ஊழல் குற்றச்சாட்டு சொன்னா திமுகவோட 3 மடங்கு வாங்கின கட்சி காங்கிரஸ், 1400 கோடி. அப்ப காங்கிரஸ் 3 மடங்கு ஊழல் செஞ்சாங்கன்னு ஒத்துக்குருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில் உருவாயிருக்கு. இப்படி எல்லாம் பில்டப் கொடுக்கறதால உண்மையா இங்க நடக்கக்கூடிய ஊழல்களும் திருட்டுகளும் இன்னைக்கு மக்கள் பார்வைக்கு போகாமலே இருக்குது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு சந்தன கடத்தல் பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்குது. நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பாக்கம் பகுதியில், கூடாஞ்சேரி பக்கத்தில் காட்டுப்பாக்கம், இந்த காட்டுப்பாக்கத்தில் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிறுவனம் அந்த இடத்துல இருந்திருக்குது. அரசு சம்பந்தமான இடம், கால்நடை சம்பந்தமான ஆராய்ச்சி சம்பந்தமான இடம், கிட்டத்தட்ட 600 ஏக்கர் இடம். 600 ஏக்கர் இடம், அதில் பல மரங்கள் எல்லாமே இருக்கும். அதில் பல மரங்கள் இருக்குது, அதில் சந்தன மரங்கள் அந்த இடத்துல இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சந்தன மரங்கள்லாம் 40 வருஷத்து மரம், 40 வருஷம் மரம், 50 மரம் அந்த இடத்துல இருக்குது. அப்பேற்பட்ட மரங்களை கடந்த 20 நாளில் மட்டுமே 500 மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டிருக்குது. இதில் கடத்தப்பட்ட இந்த மரம் இருக்கு இல்லையா, அது ஒரு மரத்தோட வேல்யூ, ஒரு டன் சந்தன கட்ட மரம் 3 கோடி ரூபாய் இன்னைக்கு ரேட்டு போயிட்டு இருக்கான். அப்பேற்பட்டது ஒரு மாதிரி ஜார்ஜ் ஃபோர்ஸ் ஏதோ பேர் சொல்றாங்க, அந்த மரத்துக்கு பேரு ஜார்ஜ் ஃபோர்ஸ், ரொம்பவே ரேரான விலை உயர்ந்த ஒரு மரம்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு டன் 3 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுது. கடந்த 20 நாளில் மட்டுமே 500 மரம் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கு. நாங்கள் வந்தால் யாரையுமே விடமாட்டோம், எந்த ஒரு தவறுமே நடக்காது, ஒரு கிளீன் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்து பதவியேற்பெல்லாம் கொடுத்தாங்களே, அதையும் பார்த்து இந்த அப்பாவி ஜனங்க போய் ஓட்டு போட்டாங்களே. ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய கூத்துக்கள் என்ன, அரசு இடத்துல இருக்கக்கூடிய இப்படி சந்தன மரங்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ இதுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட அதிகாரிகளோட பங்களிப்பு இதில் இருக்கும்? கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லாமல் இன்னைக்கு லஞ்ச லாவணி இன்னைக்கு பெரிய அளவில் நடந்துட்டு இருக்குது. ஒரு டோல்கேட்டில் போனால் கூட இன்னைக்கு லாரிக்காரங்களை மடக்கி அவ்வளோ பெரிய ஊழல் நடந்தது. சமீபத்தில் ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடக்கூடிய ஒரு இந்திக்கார லாரி டிரைவர் அதை எல்லாத்தையும் போட்டு அம்பலப்படுத்துகிறான். அப்போ தொடர்ந்து இது மாதிரியான அலங்கோலங்கள் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க செய்யக்கூடிய அறிவிப்புகளோ திட்டங்களோ இல்லை கட்சிகளுக்காக கூட்ட வேண்டிய கூட்டங்களோ எதுவுமே இங்கே முறைப்படுத்தப்படலை. ஏன்னா இவங்களுக்கு இவங்களுடைய ஆட்சி கட்டளை காப்பாற்றணும். காங்கிரஸ் தயவால தான் நம்ம ஆட்சி ஓடுது, அதனால காங்கிரஸை காப்பாற்றுறதுக்காக இப்போ ஒரு டீலிமிட்டேஷன் நாடகம் ஒன்று நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்துக்கும் திமுக மேலே பழிய தூக்கி போடுறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுல மட்டுமே கவனம் இருக்கிறதால மக்களுடைய வாழ்வியலை காப்பாற்றுறதை இவங்க மறந்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு எல்லா பக்கம் ஒரு டாஸ்மாக்னு ஆன்லைன் டாஸ்மாக்னு அறிவிக்கிறாங்க, அதில் கோளாறு. அரசு இடத்துல சந்தன மரங்கள் இங்கே கடத்தப்பட்டு இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் அறிவிக்கிறாங்க, அதில் லஞ்ச ஒழிப்புத்துறை சரியான முறையில் பயன்படுத்தப்படல. ஜனநாயகன் படத்தை பார்த்து இன்னைக்கு அங்கே கொலை இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறதால எல்லாமே இவங்களுடைய சுயநலத்தோட பின்னணியில் நடந்துகிட்டு இருக்குது. இவங்களோட சுயநலத்தால் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்வியல் பாதிக்கப்பட்டு இருக்கின்றதான் இந்த நிகழ்வு மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.